வேதாகம வினாவிடை. எபிரேயர் 6. யாரை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள்? கிறிஸ்துவை பற்றி. நாம் எப்படிப்பட்ட அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் கடந்து போக வேண்டும்? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. யார் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள்? மறுதலித்து போனவர்கள். யாரை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்? மறுதலித்து போனவர்களை. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகளுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது டேஷ் பெறும். தேவனால் ஆசீர்வாதம் பெறும். என்னென்ன காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள். முள் செடியையும் முள் பூண்டையும் முளைப்பிக்கிற நிலம் எதற்கு ஏற்றதாயிருக்கிறது? தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலத்தின் முடிவு என்ன? சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் டேஷ் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். பரிசுத்தவான்களுக்கு. எதை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றவர்களாய் இருக்க வேண்டும். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை. உங்களுக்கு எது உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தும் அப்படியே எதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறார். நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி ஜாக்கிரதையை காண்பிக்க. யாருக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது தன் பேரிலே தானே ஆணையிட்டார்? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான்? பொறுமையாய் காத்திருந்து. மனுஷர் யார் பேரில் ஆணையிடுவார்கள்? தங்களிலும் பெரியவர் பேரில். சகல விவாதத்திற்கும் முடிவு எது? உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே. தமது டேஷின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் டேஷினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஆலோசனையின் மாறாத நிச்சயம் ஆணையினாலே ஸ்திரப்படுத்தினார். நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் என்ன உண்டாகும்படிக்கு தேவன் அப்படி செய்தார்? நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு. நமக்கு முன் வைக்கப்பட்ட எதை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்கிறது?
ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆத்தும நங்கூரம்? நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான, நமக்கு முன்னோடினவர் யார்? இயேசு. இயேசு யாராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார்? நித்திய பிரதான ஆசாரியராய். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் டேஷ் மனம் திரும்புதல். டேஷ் நல்வார்த்தையையும் டேஷ் பலன்களையும் ருசி பார்த்தும், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும். மறுதலித்து போனவர்கள் யாரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள்? தேவனுடைய குமாரனை.